இந்த 25 டேஸ் நீங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி போகுது? உங்களுடைய ஃபேவரைட் கண்டஸ்டன்ட்ஸ், இரிட்டேட் பண்ற கண்டஸ்டன்ட்ஸ், இந்த 25 டேஸ்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லங்க. அந்த அந்த மட்டும் நான் போமாட்டேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அ பிக் பாஸ் ஸ்கிரிப்டடுன்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கீங்க. ஸ்கிரிப்டட் கிடையாது. ஓரளவுக்கு ஆனா இருக்கு. ம். யார எப்படி இரிட்டேட் பண்ணணும்னு அங்க கன்ஃபெஷன் ரூம்ல கூப்ட்டு சொல்லுவாங்க. நீங்க ஜாஃபர இப்போ அழ வைக்கிறீங்க. அதான் உங்களோட டாஸ்க்ன்றுவாங்க. இப்படிதான் நடக்கும் இது. நான் உள்ள இருந்ததால சொல்றேன். இல்லன்னா எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் இப்படிதான் இருக்குமே தவிர, அப்போ இப்ப இதுல வந்து வின்னர் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓ! அப்ப அது வின்னர்லாம் ஃபிக்ஸ் ஸ்கிரிப்டட் தானங்க. பண்ணிடுவாங்க. ஏங்க ஸ்கிரிப்டட்ன்னா என்னங்க? நான் உள்ள இப்போ நடக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்கள இத பண்ண சொல்றேன்னு வைங்களேன். உங்கள போய் நான் வந்து கிச்சடி பண்ணுங்கன்றேன். நீங்க என்கிட்ட ரைஸ் கிச்சடியா, இல்ல ரவா கிச்சடியான்னு மட்டும் கேட்கல. ஏதோ ஒண்ணு போய் பண்றீங்க. ஸோ அங்க எங்க ஸ்கிரிப்டட் வருது? ஓகே. நீங்க சொன்னத நான் செய்றேன். இந்த மாரி தான் புரியுதா? செய்யணும் அப்டின்னா அது அதுதான் ஸ்கிரிப்டட். டிஃபரன்ஸ். ஸோ அந்த மாரி இதெல்லாமே வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான். நான் இத நம்பவே மாட்டேன். ஏன்னா, நான் போன பிக் பாஸ் எல்லாமே என்ன 2வது வாரம் அனுப்பிச்சுடுறதும், 3வது வாரம் அனுப்பிச்சது அஃப்கோர்ஸ் அத நான் கேட்டுட்டு தான் போறேன். எனக்கு அதுக்கு மேலலாம் இருக்க முடியாதுங்க. தல வலிக்குதுங்க. இந்த பசங்களோட சண்ட போட முடியாது. எனக்கு பிடிக்காது. ஏன்னா, அவங்க ஒரே ஒரு வார்த்தை ஏன்ட்டாங்கன்னா, நான் 25 கெட்ட வார்த்தை பேசுவேன். எதுக்கு மரியாதைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துடுறதுன்னு வைங்களேன். பட் ஸ்டில் யார் பண்ண போறாங்க உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அவங்கள வந்து கெட்டவங்களா காட்டுவாங்க, நல்லவங்களா காட்டுவாங்க, அவங்கள அப்படியே பாவமா காட்டுவாங்க. எல்லாமே அந்த ஒருத்தர காட்டும்போதே இவங்க தான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ இதுவரைக்கும் நான் சொன்னேன்னா, இது வந்து யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதுல நான் இப்போதைக்கு எனக்கு வின்னிங்க்கு அந்த ஐடியா இல்ல. நான் நினைக்கிறது இன்னொரு இந்த வாரம் வரும்போது ஓகே. இப்ப இந்த 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 பொருள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க. ஓகே. இதோட இந்த 9 வந்து பிக் பாஸ் 9 க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாம் வெளில வந்துருங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓ! அந்த லெவலுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ எனக்கு பார்வதிய கொஞ்சம் பிடிக்கும். ஓ! பெர்சனலா எனக்கு பிடிக்கும். நல்ல பொண்ணு அது. அ எப்பவுமே கூட கொஞ்சம் லவுட் மவுத் அவ்வளோதான். லவுடா பேசுவாளே தவிர, இப்ப கூட எனக்கு தெரிஞ்சு அவ ஏன்னா நல்லா தான் அந்த பையன்கிட்ட அந்த ஹமருதீன் கமருதீன் கிட்ட கிட்ட. நல்லா ஆமாங்க. பேசிக்கிட்டு, பேட் டச் எனக்கு தெரியுது அப்படின்றா. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தப்பா இருக்கு.